நேபாளத்தில் மீண்டும் ஒரு பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான ஆபத்து உள்ளதாக பன்னாட்டு மலைப்பகுதி மேம்பாட்டு அமைப்பு எச்சரிக்கை. இல்ஹெண்டே கோலே நதியின் மேல் பகுதியில் இன்னும் அடைப்பு உள்ளதால் எப்போது வேண்டுமானாலும் இரண்டாவது முறையாக பெருவெள்ளம் ஏற்படக்கூடும் என தகவல். நேபாளத்தில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தில் சிக்கி சேற்றில் புதைந்த குடியிருப்புகள். உருகுலைந்து காணப்படும் காட்சி வெளியாகி அதிர்ச்சி. நேபாளத்தில் கோர தாண்டவமாடிய வெள்ளத்தில் அடித்து வரப்பட்ட பெரிய பாறை. தண்ணீரில் பாறை உருண்டு செல்லும் காட்சி வெளியாகி பரபரப்பு. நேபாளத்தில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தால் வீடுகளை இழந்து பரிதவிக்கும் மக்கள். மலை மீது கடும் குளிரில் குழந்தைகள், முதியவர்கள் என ஏராளமானவர்கள் அவதி. நேபாளத்தில் பெருவெள்ளம் ஏற்பட்ட நிலையில் உத்தரப்பிரதேசத்தின் கண்டக், நாராயணி ஆறுகளின் நீர்மட்டம் தீவிர கண்காணிப்பு. முதல்வர் யோகி ஆதித்யநாத் உத்தரவின் பேரில் பொதுமக்களுக்கு உதவ கட்டுப்பாட்டு மையங்களும் அமைப்பு. நேபாளத்தில் கோஷி ஆற்றில் ஏற்பட்ட பெரும் வெள்ளத்தை தொடர்ந்து இந்தியர்கள் 300க்கும் மேற்பட்டோர் மாயம். மாயமானவர்களை தொடர்பு கொள்ள முடியவில்லை. அவர்களின் நிலையை அறிய தொடர்ந்து முயற்சி நடைபெற்று வருவதாக நேபாள அரசு தகவல். சென்னையை அடுத்த குரோம்பேட்டையை சேர்ந்த மகாதேவ் கைலாஷ் யாத்ரா சுற்றுலா நிறுவனத்திலிருந்து 49 பேர் நேபாளம் பயணம். 49 பேரின் நிலை என்னவென்று தெரியாமல் உறவினர்கள் தவிப்பு. நேபாளத்தில் பெருவெள்ளத்திற்கு பின் 20 தமிழர்கள் பத்திரமாக உள்ள வீடியோ வெளியீடு. கும்பகோணத்திலிருந்து சென்ற குழுவில் தப்பிய 20 பேரும் பாதுகாப்பு படை முகாமில் தங்க வைப்பு. நேபாளத்திற்கு ஈஷா யோகா மையம் சென்ற 80 பேரை தொடர்பு கொள்ள முடியவில்லை என கண் கலங்கிய ஜக்கி வாசுதேவ். மீட்பு பணிகளில் தங்களையும் அனுமதிக்குமாறு நேபாள அரசுக்கு கோரிக்கை. So we're doing everything possible. We're still looking if we can. We're seeking permission through the Indian embassy, and the Chinese embassy in India, and the American embassy is working on this to see if they can permit me and a group of people to be there. அண்மை செய்தி ஒன்றை பார்க்கலாம். பெருவெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நேபாளத்திற்கு முதற்கட்டமாக 10 டன் அத்தியாவசிய பொருட்கள், மருந்துகளை அனுப்பி வைத்தது இந்தியா. நேபாளத்திற்கு ஆதரவு மற்றும் உதவிகளை வழங்க முன்வந்த பிரதமர் மோடிக்கு நேபாள பிரதமர் அலுவலகம் நன்றி. நேபாளில் தவிக்கும் தமிழர்கள் தொடர்பாக சட்டப்பேரவையில் கவன ஈர்ப்பு தீர்மானம். தீர்மானத்தில் அமைச்சர் ராஜ்மோகன் முதலில் பேச முயற்சித்த நிலையில் முதலில் உறுப்பினர்களை பேச அனுமதிக்க வேண்டும் என வலியுறுத்தி திமுக, அதிமுக உறுப்பினர்கள் அமளி.
இருங்க. நான் இப்படி பண்றேன் பேரவைத் தலைவர்களே. உட்காருங்க. எல்லாருக்கும் இருங்க. உட்காருங்க. இல்ல இத பத்தி நான் சொல்லிடுறேன், அப்புறம் பேசுங்க. இல்ல உட்காருங்க. இந்த செய்தி குறித்து சரி உட்காருங்கன்னு சொல்றாங்க கணேஷ்குமார். உட்காருங்க. மாண்புமிகு உட்காருங்க. இருங்க. இந்த பிரச்சனையில் இருங்க. உட்காருங்க. நீங்க யாரும் பேசாதீங்க, அமைதியா இருங்க. இந்த பிரச்சனை இருங்க. இந்த பிரச்சனையில் அனைத்து கட்சிகளும் உண்மையில் அக்கறையோடு இருக்கு. உட்காருங்க. ஆய்வு பண்ண இருங்க. உட்காருங்க. நான் சொன்ன பிறகு நீங்க பேசலாம். உட்காருவாங்க. இங்க பாருங்க, நீங்க கேட்கலாம். இதுதான் இருங்க. நேபாள பெருவெள்ளம் குறித்து தமிழக சட்டப்பேரவையில் கொண்டுவரப்பட்ட சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம். தமிழர்களை மீட்டுக் கொண்டுவர தமிழ்நாடு அரசு சார்பில் அதிகாரிகளை அனுப்பிய உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என எதிர்க்கட்சியினர் வலியுறுத்தல். எத்தனை தமிழர்கள் சிக்கியிருக்காங்க, அதில் எத்தனை பேர் நாம மீட்டெடுத்திருக்கிறோம். தமிழ்நாடு அரசு சார்பாக நேற்று ஒரு உதவி எண், அவசர உதவி எண், ஹெல்ப்லைன் நம்பரும் நீங்க கொடுத்திருக்கிறீங்க. அரசு அறிவிச்ச அந்த ஹெல்ப்லைன் நம்பர்களுக்கு இதுவரைக்கும் எத்தனை அழைப்புகள் வந்திருக்கிறது, அந்த அழைப்புகள் தொடர்பாக என்ன மேல் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலைமையில தமிழர்களை பத்திரமா மீட்டுட்டு வர்றதுக்கு தமிழக அரசு சார்பாக ஒரு சிறப்பு அதிகாரியை, ஒரு ஸ்பெஷல் ஆபீசரை இந்த அரசு நியமிச்சிருக்கிறதா, அவங்க நேபாள் போறதற்கான திட்டங்கள் எதுவும் இருக்கிறதா? நேபாளத்தில் தமிழர்கள் 103 பேர் சிக்கியுள்ளதாக அமைச்சர் ராஜ்மோகன் தகவல். 34 பேரின் விவரங்களை பெற முடியவில்லை என்றும் சட்டப்பேரவையில் தகவல். கிடப்பில் போடப்பட்ட தாம்பரம் செங்கல்பட்டு உயர்மட்ட மேம்பாலம் பணி நடைபெறுமா என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. இருந்து செங்கல்பட்டு வரை உயர்மட்ட பாலம் கட்டுவதற்காக விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு மத்திய அரசுக்கு அனுப்பப்பட்டு மத்திய அரசும் அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தயாராக இருந்தது. ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு அது அப்படியே கிடப்பில் போடப்பட்டு விட்டார்கள். ஆகவே இந்த அரசு இந்த கிடப்பில் போடப்பட்ட சென்னையிலிருந்து திருச்சி செல்கின்ற, தாம்பரத்திலிருந்து செங்கல்பட்டு செல்கின்ற அந்த உயர்மட்ட பாலத்தை கட்டுவதற்கு மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அரசு முன்னுரிமை என்பதை மத்திய அரசுடன் கலந்து ஆலோசித்து நிச்சயம் முடிவு எடுக்கப்படும் என அமைச்சர் ஆதவர்ஜுனா பதில். இருந்து செங்கல்பட்டு வரைக்கும் ஒரு 4 மணி நேரத்தில் வந்துட முடியும். ஆனா செங்கல்பட்டுல இருந்து நம்ம ஏர்போர்ட் வரதுக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆகுது. சோ இது முன்னாள் முதலமைச்சர் சொன்னதை ஆல்ரெடி அரசினுடைய கவனத்தில் இருக்கு. இந்த சென்னை சுற்றில இருக்கக்கூடிய ரோட்ஸை இப்ப டிபிஆர் ப்ராஜெக்ட்ல கொண்டு மாண்புமிகு முதலமைச்சருடைய அவர் சொன்ன அந்த ப்ராஜெக்டும் கவனத்தில் கொண்டு அடுத்த மீட்டிங் நெக்ஸ்ட் மந்த் ஒன்றிய அமைச்சரோடு இருக்கு. அதுல அவர் சொன்ன ப்ராஜெக்டை உடனடியாக அமல்படுத்துறதுக்கான எல்லா பணிகளும் நடக்கும். முந்தைய ஆட்சியின் இடர்பாடுகளை நீக்கினால் சுமார் 2 லட்சம் கோடிக்கான திட்டங்களுக்கு வரும் 5 ஆண்டுகளில் அனுமதி அளிக்க தயாராக இருப்பதாகவும் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி உறுதி. மாநில அரசு ஒத்துழைக்கும் பட்சத்தில் பல திட்டங்கள் நிறைவேற்ற மத்திய அரசு தயாராக இருப்பதாகவும் தமிழக சாலை திட்டம் தொடர்பாக அமைச்சர் ஆதவர்ஜுனா பேச்சு. ஒத்துழைப்பு அளிக்கும் பட்சத்தில் பல திட்டங்கள் நிறைவேற்ற ஒன்றிய அரசு தயாராக இருப்பதாகவும் முந்தைய ஆட்சியில் உள்ள இடர்பாடுகளை நீக்கினால் வரும் காலங்களில் சுமார் 2 லட்சம் கோடிக்கான திட்டங்களுக்கு வரும் 5 ஆண்டுகளில் அனுமதி அளிப்பதற்கு ஒன்றிய அரசு தயாராக உள்ளதாக கூறி உறுதியளித்தார். தற்போது தமிழகத்திற்கு அளிக்கப்படும் சாலை பாதுகாப்பு நிதி 300 கோடி ரூபாயிலிருந்து 600 கோடியாக உயர்த்துவதாக உறுதியளித்தார். முதியவர்கள் கர்ப்பிணிகளுக்கு H1N1 பன்றிக் காய்ச்சல் தடுப்பூசி போடப்படுமா என சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமணன் கேள்வி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழகத்தில் விரைந்து பரவி வரும் H1N1 காய்ச்சலை கட்டுப்படுத்த முதியவர்கள் மற்றும் கர்ப்பிணி பெண்களுக்காவது தடுப்பூசி போடும் திட்டம் அரசிடம் உள்ளதா என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மக்கள் அச்சம்பட தேவையில்லை, தேவைப்பட்டால் தடுப்பூசி போடப்படும் என மருத்துவ மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் பதில். H1N1 அந்த பன்றி காய்ச்சல் என்று சொல்லப்படுகிற ஃப்ளூ என்று சொல்லப்படுகிற அந்த காய்ச்சல்
கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. மக்கள் அச்சப்பட தேவையில்லை. முதியவர்கள் மற்றும் கர்ப்பிணிகள் அவங்கள தான் அதிகமாக பாதிக்கக்கூடிய அந்த நோய் இருக்குது. அதை ஆய்வு செஞ்சு தேவைப்பட்டால் கண்டிப்பாக அதை தடுப்பூசி போடுவதற்கான பணிகளும் நாம் மேற்கொள்ளும். நேரடி கொள்முதல் நிலையங்களை கண்காணிக்க மாவட்ட வாரியாக மாவட்ட ஆட்சியர்கள் தலைமையில் குழுக்கள் அமைக்கப்படும் என அமைச்சர் வெங்கட்ரமணன் அறிவிப்பு. நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகள் சந்திக்கும் பிரச்சினைகளை தெரிவிக்கலாம் எனவும் தகவல். 2022 சீசன் எல்லா மாவட்டங்களிலுமே மாவட்ட ஆட்சியர் தலைமையிலான குழு அங்கே ஜேஏ டிஎஸ்ஓ மூலமாக ஒரு கண்காணிப்பு குழு அமைக்கப்படும். இந்த செப்டம்பர்லேருந்து 1ஆம் தேதியிலேருந்து என்னென்ன கோரிக்கைகள் என்னென்ன குறைகள் அங்கே இருக்குங்கிறதையும் ஆய்வு செய்து டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்கோம். மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாகவே தனி செல்ஃபோன் நம்பர் கொடுத்து அங்கேயும் தனி துறை லைவில் கட்டுப்பாட்டில் இருக்கும். அது மூலமாக தொடருக்கு காதுக்கு நியூஸ் வந்த உடனே இதை பிரச்சனைகளுக்கு தெரிஞ்சதுன்னா உடனடியாக சேம் டேவோ அடுத்த நாள் காலையில் கொஞ்சம் அட்டென்ஷன் கொடுத்து ஃபாலோ பண்ணுவது தெரிவித்து தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் துரிதமாக மேற்கொள்ள வேண்டும் என அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நந்தினி.